யாருடைய பாடல் கொடுத்திருக்காங்க? நயன்பாட்டல் நாமக்கல் கவிஞர்னு சொன்னேன். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா ராமலிங்கனார். பெற்றோர் பெயர் என்ன சொன்னேன்? இனிஷியல் வே போட்டா வெங்கட்ராமன், வேன்னு போட்டு இருந்தா வேங்கடராமன். அம்மா பெயரு அம்மணி அம்மான்னு சொன்னேன். பிறந்த ஊர் எங்க சார் அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர்னு சொன்னேன். இவர் எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மலைக்கல்லன், அவளும் அவனும், சங்கொலி, இதெல்லாம் அவருடைய நூல்கள். அவருடைய கவிதைகள் எல்லாம் தொகுத்து நாமக்கல் கவிஞர் கவிதைகள் அப்படின்னு தொகுப்பு நூலா வெளியிட்டு இருக்காங்க. இவர் காந்திய வழியில வந்ததுனால காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர். அதற்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் சொன்னேன். தண்டி என்ற இடத்துல உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்ற போது வேதாரண்யத்துல, தமிழ்நாட்டுல வேதாரண்யத்துல இவருடைய தலைமையில அந்த அற போராட்டம் என்று சொல்லக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பி யாரும் சேருவீர் என்ற வழிநடை பாடலாக பாடிக்கொண்டு அந்த உப்புக்கு வரி விதித்ததை எதிர்த்து போராட்டம் நடத்திய பெருமைக்குரியவர் இந்த காந்திய கவிஞர் என்று சொல்லக்கூடிய ராமலிங்கனார். அந்த வேதாரண்யம்ன்றதுதான் திருமறை காடு அப்படின்னு சொல்றோம். புராணத்துல திருமறை காட்டுல இருக்கக்கூடிய சிவாலயத்தினுடைய கதவை திருஞான சம்பந்தர் பாடி திறக்க செய்தார். திருநாவுக்கரசர் பதிகம் பாடி திறந்த வாயிற் கதவை மீண்டும் மூடச் செய்தார். அது போல ஒரு அற்புதம் நிகழப்பட்ட ஒரு திருத்தலம் இந்த திருமறை காட்டுல இருக்கக்கூடிய திருத்தலம். அந்த ஊர் பேரு தான் வேதாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ரைட். அத்தகைய திருமறை எதுக்காக அதை சொல்ல வந்தேன்னா வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றதுக்காக சொல்ல வந்தேன். ரைட். இதெல்லாம் ஆசிரியர் பற்றி குறிப்பா முன்னுரையில எழுத போறீங்க. திரண்ட கருத்து வேண்டான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் திரண்ட கருத்து நம்ம உணர்ந்துக்கணும். அப்ப பாடலை சீர்பிரிச்சு படிக்கணும். பெற்று எடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுத்த தமிழ் மொழியை பின்னால தள்ளிட்டு பிற மொழிக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இக்காலம் போல இல்லையா, இப்படியே இருந்திருந்தா பிறகு தமிழ் மொழி இல்லாமல் போய்விடும் என்பதற்காக கம்பனோ வள்ளுவனோ சொன்ன நிகழ்வுகளை எல்லாம் இங்க சுட்டி காட்டி, பாரதியாரும் சொன்ன நம்மளுடைய அகக்கண்ணை திறந்து விட்ட பாரதியார் ஒரு ஆசான் அப்படின்னு தெளிவுபடுத்தி சொல்லியிருக்க. அப்ப தமிழ் மொழியை நாம் பின்னால் தள்ளுவதை நீக்க வேண்டும். அது குறித்து பேசப்பட்டிருக்கக்கூடியதான் மைய கருத்து. அந்த மைய கருத்து எழுதணும்னா பொது தேர்வுல உனக்கு ஒரு மதிப்பெண். என்ன எத்தனை? ஒரு மதிப்பெண். சரி சார், 4 மார்க்ல 1 மார்க் வாங்கிட்டீங்க. மிச்சம் 3 மார்க்கு தொடர் நயங்களாக அணி நயமா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதுறோம். அதுல முதல் தொடர் நயமா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா மோனை தொடை பார்க்கிறோம். மோனையினாலே செய்யுளில் அல்லது பாடலில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் சொல்லில் முதல் எழுத்து ஒன்றிவிடும். இந்த இலக்கணம் எழுதி ஏற்புடைய சொற்களை எடுத்துக்காட்டா காட்டும். இப்ப இதுதான் ஒரு அடி. அதெல்லாம் முதல் சொல் எதுன்னா பெற்றெடுத்த, அதெல்லாம் முதல் எழுத்து எதுன்னா பே. அப்ப இது எந்த வரிசைக்குரிய எழுத்துன்னா பகர வரிசைக்குரிய எழுத்து. அப்ப அது போல சொற்கள் பக்கத்துல பக்கத்துல இருந்தா அது சீர்மோனை. இல்ல சார் ஒண்ணுங்கிட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா அது அடிமோனை. அப்ப என்னென்ன இருக்கோ மொத்தமே எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. உனக்கு தெரிந்திருக்கு அப்படின்றதுக்காக ஒரு 2, 3, 4 சொற்களை எடுத்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து அடிக்கோடிட்டு காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெற்றெடுத்த, அதெல்லாம் முதல் எழுத்து பே. அப்படியே பார்க்க போனா பக்கத்துல பின்னால் வந்திருக்கு பி. இதுலயே பார்க்கும் பொழுது பிறமொழி பி, பிழையை பி. அப்ப இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு சொன்னா சீர்மோனை. பெற்றெடுத்த, பின்னால், பிற, பிழ இதெல்லாம் வரும்பொழுது இது அடிக்கோடிட்டு காமிச்சுன்னா இது சீர்மோனை. சார் நான் பக்கத்துல சீர்மோனைன்னு எழுதணுமா? அவசியமே இல்லை. பக்கத்துல எழுதினாலே அண்டர்ஸ்டுட், அது சீர்மோனை. ஒண்ணுங்கிட ஒண்ணு எழுதிருந்தாலே அடிமோனை இருந்து அண்டர்ஸ்டுட். அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனா எழுத்த மட்டும் அடிக்கோடிட்டு காட்டணும். அதே போலதான் அடுத்த அடியில, அதுக்கு அடுத்த அடியில, அதுக்கு அடுத்த அடியில எல்லாத்தையுமே நான் எடுத்து எழுதணுமா சார்? தேவையில்லை. ஒரு 2 அடியில கருத்தை எடுத்து காமிச்சா போதும், மோனைக்கு முடிஞ்சு போச்சு. இரண்டாவது நயமா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா எதுகையை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? எதுகையை பார்க்கிறோம். எதுகைன்னு சொன்னாலே கை. நமக்கு கைகள் எத்தனை இருக்கு?
2 இருக்கு. அப்ப அதை வச்சுக்கிட்டே இலக்கணத்தை சொல்லிடலாம் இல்லையா? செய்யுளில் அல்லது பாடலில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து அளவுத்து நிற்க. அது என்ன முதல் எழுத்து அளவுத்து நிற்க? குறில் எழுத்து அடுத்து இரண்டாம் எழுத்து என்னவோ அதே போல அடுத்த அடியில குறில் எழுத்துக்கு அடுத்து இரண்டாம் எழுத்து அது போல இருந்தால் மட்டும்தான் எதுகை. சரி, இப்ப இலக்கணம் சொல்லி இருக்க. முதல் எழுத்து அளவுத்து நிற்க, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இப்ப இந்த பாட்டுல எது எது எதுகை? இப்ப முதல் அடியில பாருங்க, பெற்றெடுத்த அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. ரைட். இப்ப இதுல இரண்டாம் எழுத்து எது சார் அப்படின்னு சொன்னா இரு, வல்லின ஒற்று. ரைட். இப்ப நான் என்ன சொன்னேன்? முதல் சொல்லின் முதல் எழுத்து அளவுத்து நிற்க அப்படின்னு சொன்னேன். அப்போ முதல் எழுத்து பேன்னு சொல்லும் போது இது குறிலா நெடிலான்னா குறில். அப்ப குறிலை அடுத்து ரகர ஒற்று வந்திருக்கு. இது போல பக்கத்துல சீர்ல வந்தா அது எல்லாம் சீர் எதுகை. இல்ல சார் ஒண்ணுங்கிட ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னா அடி எதுகை. சரி, இப்ப இதுல சீர் எதுகை இருக்கா அடி எதுகை இருக்கான்றத நம்ம பார்த்துடலாம். அப்ப குறிலுக்கு அடுத்து ரகர ஒற்று வந்திருக்கு. இதே போல பக்கத்துல அது போல ரகர ஒற்று எங்கேயாவது வந்திருக்கா பாருங்க. எஸ், வந்திருக்கு. பிறமொழி என்ற சொல்லுல வந்திருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, பி குறில் தானே. அப்ப குறில் எடுத்து வந்திருக்கு. அப்ப முதல் எழுத்து அளவுத்து நிற்க, இரண்டாம் எழுத்து வந்திருக்கு. அப்ப இதை நான் எடுத்து எழுதலாம். என்னென்ன எழுதலாம்? பெற்றெடுத்த. அடுத்தது பக்கத்துல எதனை எழுதணும்? ஏன்னா சீர்ல வந்திருக்கு, பிறமொழின்னு எழுதுறேன். இப்ப எந்த எழுத்து நான் அடிக்கோடிட்டு காட்டணும்? இரண்டாம் எழுத்து அடிக்கோடிட்டு காட்டணும். இதுதான் இலக்கண ரீதியா சரியானது. முதல் எழுத்து அளவுத்து நிற்க, குறில் எடுத்து வந்திருக்கா நெடில் எடுத்து வந்திருக்கா, அதுதான் முக்கியம். இப்ப சரி சார், ஒரு அடி முடிச்சுட்டோம். ரெண்டாவது அடியில நெடிலுக்கு அடுத்து ரகர ஒற்று வந்திருக்கு, அதுவும் ரகரம் வந்திருக்கு. அதே போல வேற எங்கேயாவது வந்திருக்கா? இல்ல. மூன்றாவது அடியில கற்று குறிலுக்கு அடுத்து ரகர ஒற்று வந்திருக்கு. அதே போல வேற எங்கேயாவது ரகர ஒற்று வந்திருக்கா? இல்ல. நாலாவது அடியில குறிலுக்கு அடுத்து ரகர ஒற்று வந்திருக்கு. வேற எங்கேயாவது வந்திருக்கா? இருக்கு, திறந்துன்னு இருக்கு. அப்ப தெற்றுன திறந்து அப்படின்ற சொல்ல எடுத்து எழுதி இரண்டாம் எழுத்து எதுவோ அதை அடிக்கோடிட்டு காட்டணும். ரைட்டா? இப்ப சீர் எதுகைக்கு நான் கரெக்டா மேட்ச் பண்ணிட்டேன். இங்கேயும் குறியில, இங்கேயும் குறியில, இங்கேயும் குறியில, இங்கேயும் குறியில. குறிலுக்கு அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. எனவே இலக்கண ரீதியா எதுகைத்தோட இருக்கு. சரி, அடி எதுகை இருக்கான்னு பார்த்தலாமா? பாருங்க, அடி எதுகைன்னு சொல்லும் போது முதல் அடியில முதல் சொல் எதுனா பெற்றெடுத்த, அதுல இரண்டாம் எழுத்து எதுனா ரகர ஒற்று வல்லின ஒற்று. அதே போல அடுத்த அடியில வந்திருக்கு, அடுத்த அடியில வந்திருக்கு, அடுத்த அடியில வந்திருக்கு. ஆனால் என்ன வித்தியாசம்? இரண்டாவது அடியில பாத்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கு அடுத்தபடியே வந்திருக்கு. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா குறில் எடுத்து அடுத்தபடியே வந்திருக்கு இல்லையா? இப்போ எதுகை இருக்கு, அடி எதுகை இருக்கு. இதுதான் முன்னாடி சொன்னோம்ல, குறில் அடுத்து வந்திருக்கக்கூடியதான் நம்ம எடுத்து காட்டணும். சீர்ல அப்படிதான் காமிச்சோம், அடியில அப்படிதான் காட்டணும். அதுதான் இலக்கணம். ஆனால் இது யாரும் டெப்தா பார்க்கறது கிடையாது. விடைத்தாள் திருத்தம் பணியில இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இத உன்னிப்பாக பார்ப்பது கிடையாது. இரண்டாம் எழுத்து அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கானா? இலக்கணம் இருக்கா? டிக்கடி. இப்ப எழுதின இலக்கண பிரகாரம் எழுதிருந்தா அதை விட்டுட்டு மீது 3 எழுதிருக்கணும். ஆனா இலக்கணம் அப்படி எழுதல. எப்படி எழுதுறாங்க பேப்பர்ல? இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. என்ன டீச்சர் அப்படிதான் சொல்லி கொடுக்குறாரு. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனிங் எழுதிட்டு எக்ஸாம் போட்டா போதும், 4 மார்க். அப்ப இலக்கணத்துல கொஞ்சம் சருக்க. அதனால நீங்க தெளிவா இருக்கிறத எழுதிருக்கணும். சரியா? இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் அது கூட எழுதி காமிச்சிருந்தாலே போதும், 4 மார்க் கொடுத்துருவாங்க. ஆனா நல்லா எழுதிருக்க பேப்பர்ல தான் இது போல குற்றங்களை பார்ப்பாங்க. 99 வருதுன்னு வச்சுக்கேன், அந்த பேப்பர் 1க்கு 3 பேரா ஸ்க்ரூட்டினிங் பண்ணுவாங்க. அப்ப கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் குத்து மதிப்பா மார்க் போட்டு போயிட்டே இருக்கும். ரைட். அந்த அடிப்படையில பெற்றென கற்றுணர்ந்து தெற்றென அப்படின்னு எழுத போறீங்க. ரைட். இப்ப எதுகை முடிஞ்சு போச்சு. அடுத்தது 3வது நயம் ஏய்பு. ஏய்புன்னு சொன்னாலே பாட்டினுடைய இலக்கணம் என்ன? ஏய்புக்கு செய்யுளில் அல்லது பாடலில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் இறுதியில் நின்ற
எழுத்தோ ஓசையோ சொல்லோ ஒன்றி வருவது. அது போல இங்க இருக்கா பாருங்க. இப்ப நான் ஒரு அடியினுடைய ஈற்று நீக்க, அடுத்த அடியினுடைய ஈற்று உண்டோ, அடுத்த அடியினுடைய ஈற்று காட்டி, அடுத்த அடியினுடைய ஈற்று திண்ணம். ஏதாவது ஒன்றி வந்திருக்கா? ஒன்றி வந்திருக்கா? எழுத்துலயோ சொல்லுலயோ இல்ல ஓசையிலையோ அது போல ஏதாவது ஒன்றி வந்திருக்கா? ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாப்புல இருக்கு இல்ல. முதலடி ஈற்றுல நீக்க ஆ சவுண்டுல வந்திருக்கு, உண்டோ ஓ சவுண்டுல வந்திருக்கு, இங்க பார்க்கும்போது காட்டி ஈ சவுண்டுல வந்திருக்கு, இங்க பாத்தீங்கன்னா திண்ணம் யூ சவுண்டுல வந்திருக்கு. யாருமா வரலையா? யாருமே இல்லைன்னு SRI போடுறாங்க, HHRE போடுறாங்க, HSSHRI. கட்டடமே ஆடி போச்சு. ஒரு ஆள் இல்லாதனால, அடித்தளம் ஸ்ட்ராங்கா இல்லாதனால கட்டடம் ஆடி போச்சு எல்லாருக்குமே தான். அதனாலதான் நேற்று மீட்டிங் என்ன சொல்ல ஏகுத்தொடை. அப்ப இதுல ஈற்றுல பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் ஒவ்வொரு ஓசையில இருக்கு, ஒரே ஓசையில எந்த சொல்லும் வரல. சரி, சீர்ல பார்க்கலாமா? இப்ப பெற்றெடுத்த ஆ சவுண்ட் வந்திருக்கு. அதே போல இந்த அடியிலேயே கடைசியில நீக்க ஆ சவுண்டில் வந்திருக்கு. அப்ப இதை எடுத்து எழுதலாமா? சீர் ஏபுக்கு எழுதலாமா? ஏன் எழுதக்கூடாது? நீ தானே இலக்கணம் என்ன எழுதன? சீரிலோ அல்லது அடிகளிலோ இறுதில் என்ற எழுத்தோ ஓசையோ சொல்லோ ஒன்றி வருவது எழுதுன. அப்ப எடுக்க கூடாதானா? என்னங்க ஏன் எடுக்க கூடாது? சீர்லன்றது அப்ப எப்படி எடுக்கணும்? சீர்ல சொல்றா சத்தமா சொல்லணும். அடி இயல்பு மட்டும் தான் பார்க்கணுமா? சீர் இயல்பு பார்க்க கூடாதா? அம்மை சரியா தவறா? உங்களுக்கு டென்த்ல எப்படி சொல்லி கொடுத்தாரு? இறுதி சொல்லுன்னா அடி இல்லையா? ஒவ்வொரு அடியினுடைய இறுதி சொல்லு பார்க்கணுமா? லாஸ்ட் தானே பார்க்கணும். அப்ப இது ஒரு அடி தானே. ஒரு அடியில பெற்றெடுத்த தமிழ் தாயி இதெல்லாம் தனித்தனி சீர் தானே. அப்ப ஒரு சீருக்குள்ள இப்ப பெற்றெடுத்த ஒரு சீருக்குள்ள ஈற்றுல நான் பாக்குறேன் பெற்றெடுத்த ஆ சவுண்ட் வந்திருக்கு. அதே சீர்ல நீக்க ஆ சவுண்ட் வந்திருக்கு. என்னம்மா ரீனா இன்னும் கை காமிச்சு சொல்லு, சரியா தவறா? ஒண்ணு சரி இல்ல தவறு, ரெண்டுத்துல ஏதாவது தவறு. ஏன் தவறு? அப்ப சீர்ல இருந்து எப்படி எடுப்ப? சீர் ஏபி எப்படி எடுப்ப? விளக்கம் சொல்லு. தவறுன்னா எப்படி எடுப்ப? என்னையா இலக்கணம் என்ன எழுதணும்? இலக்கணம் என்ன சொன்னோம்? செய்யுளில் அல்லது அடிகளில் சீர்தோறும் அல்லது அடிதோறும் இறுதியில் என்ற எழுத்தோ சொல்லோ ஓசையோ ஒன்றி வருவது, அதானே எடுத்தோம். அப்ப இலக்கணம் பிரகாரம் சரியா தவற? இதுவரைக்கும் நீங்க சீர் ஏபி எழுதுனது இல்லையா? ஏதாவது ஒண்ணு பதில் சொல்றீங்க? எழுதுனதே கிடையாது, அடி மட்டும் தான் பாப்பீங்க. ரைட், இது நான் சொன்னது சரி, நான் சொன்னது சரி, சரியா? சீர் ஏபுக்கு சரி. என்ன கோதை, நீ எந்த ஸ்கூலு? எப்படி சொல்லி கொடுத்தாங்க? சீர்ல சீரை பார்த்தது இல்ல, அடியில மட்டும் தான் பாப்பீங்க. சரி எஸ்ஆர்னோ? அப்ப இலக்கணம் எழுதுனே, அப்ப அதுக்கு என்ன பொருள்? என்னங்க நயமாரட்டிலே போக மாட்டேன், விட்டுட்டு வேற ஏதாவது டாபிக்ல எழுதுறேன். எழுதலாம், சரியா? சரியா? திருத்திகள் சரியா? ஓகேவா? சீரனுடைய அடிப்படையில அது சரி. இப்ப இரண்டாம் அடியில சீர்ல பாருங்க, பெற்றெடுத்தே ஈற்றுல தே வந்திருக்கு. அது போல எங்கேயாவது வந்திருக்கா பாரு? உண்டோன்னு வந்திருக்கு இல்ல. கற்றுணர்ந்தே எங்கேயாவது வந்திருக்கா? இல்ல. தெற்றென நம்முன்னு வந்திருக்கு. திண்ணம் நம் திண்ணம் இம்மு என்ற எழுத்து ஒன்று வந்திருக்கு, எழுதலாம் சீர்ல. ஆனால்
நான் எந்த சீரை மையமா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த சீருக்கு போனேன்? முதல் சீரனுடைய ஈட்டெழுத்தை வச்சுக்கிட்டு தான் அதே அடியில வேற எங்கேயாவது வந்திருக்கான்னு பார்த்தேன். கரெக்டா? ஆனால் நான் 2வது சீரை பார்த்து இல்ல 3வது சீரை பார்த்து பின்னால் இல்லு வந்திருக்கு, அதே போல வேற எங்காவது இல்லு வந்திருக்கான தேன்னா அதான் தப்பு. ஏன் தப்பு? ஏன் தப்பு? ஏன் தப்புன்றத போன வகுப்புல சொன்னேன். இலக்கணம் என்ன சொல்லுது? இணை ஏய்பு, பொழிப்பு ஏய்பு, ஒரு ஏய்பு, கீழ்கதுவாய் ஏய்பு, மேற்கதுவாய் ஏய்பு, முற்றும் ஏய்பு அப்படின்னு சொன்னா முதல் சீரை தான் மையமா வச்சுக்கிட்டு 2வது சீர் வந்தா அது இணை மோனை, இணை எதுகை, இணை ஏய்பு, இணை முரண்னு அர்த்தம். நான் சொல்றது முழுக்க முழுக்க இலக்கணத்தினுடைய அடிப்படையில சரியானதை சொல்றேன். எல்லாத்துலயும் பாருங்க ஒண்ணு காமனா இருக்கு, மற்றதெல்லாம் பாருங்க மாறி மாறி இருக்கு. அப்ப முதல் சொல்லினுடைய அடிப்படையில தான் அடுத்தடுத்து நீ பார்த்துட்டு போனமே தவிர 2-3 சொல்லுல இருக்கக்கூடிய ஏய்பு வச்சு பார்க்க கூடாது. புரிஞ்சிருச்சா? அதுதான் தப்பு, இது சரி. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? ரைட். இப்ப அடி ஏய்பு இருக்கா? இல்ல. அப்ப ஏய்பு எழுதுறது நம்ம நிறுத்திக்கலாம்னு தோணுது. சரி, அடுத்த நயத்துக்கு என்ன போலாம்? ஏய்பு இதை எடுத்து எழுதலாம். இப்ப சொன்னது என்ன ஏய்பு இருக்கு? சீர் ஏய்பு இருக்கு. என்னன்னு சொல்றேன்னு சொன்ன? பெற்றெடுத்த நீக்க, பெற்றெடுத்த நீக்க பக்கத்திலே இருந்ததுனால சீர்ல எழுதிக்கிறேன். அந்த எழுத்த அடிக்கும். மன்னிக்கணும், ஆ சவுண்டினுடைய அடிப்படையில பார்க்கும்போது சரி எழுதலாம், தப்பில்லை. பெற்றெடுத்த நீக்க ஆ சவுண்டினுடைய அடிப்படையில நான் எடுத்திருக்கேன். எழுத்த பார்க்கல, ஓசைய பார்த்திருக்கேன். இலக்கணம் தானே எழுதுனேன், அந்த அடிப்படையில பார்த்திருக்கேன், எடுத்து எழுதிட்டோம். சரி, அதே போல வேற எங்கேயாவது இருந்ததா? வேற எதுவும் இல்ல. ரைட். இங்க ஒண்ணு பார்த்தோம், நம் திண்ணம் அப்படின்னு பார்த்தோம். இந்த நம் திண்ணம் அப்படின்ற அடிப்படையில இம்மையும். ரைட். அடுத்தது முரண் தொடை. முரண் தொடையினால இலக்கணம் என்ன? இலக்கணம் என்ன? அடிகளிலோ அல்லது சீர்களிலோ சொற்கள் மாறுபட்டு வருவது முரண் எனப்படுது. முரண்னாலே மாறுபட்டு வேறுபட்டு காணப்படக்கூடிய சொல். இதுல ஏதாவது இருக்கா? என்ன இருக்கு? தீபக் ஏதோ சொல்ல வர, சொல்லுக்கண்ணா. தமிழ் பிறமொழி. அப்ப நம்மளுடைய தாய்மொழி சொந்த மொழி, மற்றதெல்லாம் பிறமொழி. சரி, அது தவிர தமிழ் பிறமொழின்னு சொன்ன. வேற 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 ஏதாவது எதிர்ச்சொல் இருக்கா பாரு? இல்லையா? ரைட்டு. முரணை எடுத்தா தமிழ் பிறமொழி அப்படின்னு சொல்லும் போது எது சொல்லுதான்? நம்மளுடைய தாய்மொழி தமிழ், பிறமொழின்னு சொல்லும் போது வடமொழி, இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். ரைட். தமிழ் தாயை என்றதுக்கு எடுத்துக்கணும் இன்ட்டு பிறமொழி. இப்ப இதுல ஏன் சார் இங்க பெருக்கல் குறியீடு போட்டேன் அப்படின்னா, எதிர் சொற்களை நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் அந்த சிம்பல் போட்டு எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? இங்கிலீஷ்ல கூட ஆண்டனம்ஸ்ல அது கூட எழுதுவீங்க. கரெக்டா? அது கூட போட்டு பாடம். சில பாட்டுல உண்டுன்னு இருக்கும், அதே பாட்டுல இன்னொரு அடியில இல்லைன்னு இருக்கும். அப்ப இதுல எது முறை? உண்டு இல்லை. இரவு இருக்கும், சில இடங்கள்ல பகல் இருக்கும், பின்னணி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு திருக்குறள் இருக்குன்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் மாணவமும் ஆற்றல் இருக்கு. இதுல எது முறை? ஏன்னா அது இருக்கிறது ஒரு இடம், இது இருக்கிறது ஒரு இடம், இல்லையா? இப்படி மாறுபட்ட சொற்களை நம்ம என்ன எடுக்கணும்? முரண்னு. ஓகேவா? சரி சார், இப்ப எனக்கு முரணு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது சார். ஏய்வுல ஒண்ணு கண்டுபிடிச்சிடும் சார், அதையும் எனக்கு டவுட்டா இருக்குன்னு விட்டுட்டோம் சார். இப்ப எத்தனை நயம் முழுமையா கரெக்டா எழுதிருக்க? 2 3 நயம் எழுதணும். சரி, அடுத்தது என்ன போலாம்? அடுத்தது என்ன போலாம்? அணிக்கு போலாமா? ரைட். அணி நயம். என்ன அணி கொடுத்திருக்காங்க? அணி செய்யுளுக்கு அழகு, இல்லையா? செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது அணி. அணிக்கு இலக்கணம், இலக்கணம் எதுவும் இல்லை. ஆனா இது எழுதுவாங்க மேற்கொள்ளலாம், இல்லையா? என்னன்னு சொல்லுவாங்க? கோயிலுக்கு மணி அழகு,
செய்யுளுக்கு அணி அழகுன்னு எழுதுவோம். மணின்னு சொன்னாலே தர்ஷன் சிரிக்கிறான் கிஷோரை பார்த்து. ஏன்னா அவங்க அப்பா பேரு மணி. மணி கண்டனா மணி வண்ணன் சொல்லிட்டு அப்பா பேர் சொல்லு தம்பி வெறும் மணி கண்டன் உன்னை பார்த்து சிரிக்கிறான். அவன் ஒரு பேர் சொன்னான், மணின்னு சொன்னான். இருங்க நான் பாட சம்பந்தப்பட்டதான் போயிருக்கேன். இது எதற்கு எடுத்துக்காட்டு? மணி என்ற சொல் எதற்கு எடுத்துக்காட்டு? நான்கு வகை பொருத்தங்களை பார்த்துக்கணும். நான்கு வகை பொருத்தங்களை பார்த்துக்கணும். இரு திணைக்கும் இருபாலுக்கும் இருபாலுக்கும் பொதுவான பெயர். இரு திணைன்னு வரக்கூடாது. கதிரவன் சூரியமா, கதிரவன் குழந்தை அப்படின்னு சொன்னாதான் இருதிணைக்கு மணிக்கணும். இருபாலுக்குரிய பெயர் தான் மணி. ஆண் பாலையும் உணர்த்தும், பெண் பாலையும் உணர்த்தும். கரெக்டா? தங்கமணி ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்காங்க. பூமணி பெண் பெயரும் இருக்கு, ஆண் பெயரும் இருக்கு. தீபா வெறும் பெண் பெயர் தான். தீபக்குன்னு போட்டதான் ஆண் பெயர். வேற என்ன பெயர் பார்ப்போம்? சூர்யா. வேற சக்தி, சத்யா. வேற ஸ்ரீ, வெறும் ஸ்ரீ. ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்காங்க. அப்ப இருபாலுக்குரியதா இருதனைக்குரியதா? இருபாலுக்குரிய. உன்னால இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு 2 மார்க். உங்க அப்பா எவ்வளவு கொடுத்து வைத்து வைப்பார். வேதனைப்படாத, சரியா? அப்ப அது போல முரண் இருக்கான்னு பாக்குறேன். இல்ல. அணி, அணி கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. என்ன அணி இருக்கு? என்ன அணி இருக்கு? வந்த சொல்லே திரும்ப திரும்ப வந்திருந்தா சொற்பொருள் பின்னொரு நிலையில் வரல. சரி, ஏதேனும் ஒரு ஓம உருவு சொல்லுக்குள்ள வந்து வெளிப்பட்டு இருந்தா, அப்படி எதுவும் இருந்தா ஓமை அணி இருக்கா? இல்ல. சரி சார், எடுத்துக்காட்டு மறைஞ்சிருந்து ஏதாவது பொருள் உணர்ந்துறாப்புல இருக்கா உருவு அப்படின்னா அதுவும் இல்ல. எடுத்துக்காட்டு ஓமை அணி அதுவும் இல்ல. சரி, வேற என்னதான் இருக்கும்? வேற என்னதான் இருக்கும்? இது உருவகப்படுத்திருக்காங்களா? உருவகப்படுத்தப்பட்டிருக்கா? எந்த இடத்துல? தமிழ் தாயை. வெரி குட், வெரி குட். கைய தட்டு. தமிழை தாயாக உருவகப்படுத்தியிருக்கிறார் ஆசிரியர். தமிழை தாயாக உருவகப்படுத்தியிருக்கிறார். தமிழை போல தாய்னு சொல்லல, உருவம் வெளிப்பட்டு வரல, மறைஞ்சு வரல. அப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்க? உருவகப்படுத்திருக்காங்க. அப்ப அந்த வரியை சுட்டி காட்டணும். எந்த வரியே? பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி அப்படின்ற வரியை இங்க எடுத்து எழுதி தமிழ் தாயை என்ற சொல்ல அடிக்கோடிட்டு, சரியா, தமிழை தாயாக உருவகப்படுத்தி அமையால் இப்பாடலில் உருவகணி பயின்று வந்துள்ளது. எடுத்துக்காட்டு சுட்டி காட்டித்தான் அதுக்குண்டான அணி என்னன்றத தெளிவுபடுத்தும். எடுத்துக்காட்டு சுட்டி காட்டாமலேயே இப்பாடலில் உருவகணி வைத்து கவிஞர் பாடியிருக்கிறார் அப்படின்னு எழுதிட்டினா எதை நீ மையப்படுத்தி அணிய சொல்ல போறியோ அதை காட்டு. புரிஞ்சிச்சா? 3 நயம் காமிச்சிட்டேன். கேள்வி 3 நயங்கள் காமிச்சிட்டோம். சரி சரி, எனக்கு என்ன ஒரு டவுட்டா இருக்கு சார், 1 2 அதெல்லாம் தப்பாயிடுச்சுன்னா டைம் இருக்கு. இன்னொரு நயம் எழுதலாம்னு தோணுது. என்ன நயம் எழுதலாம்? சுவை நயம். என்ன சுவை இருக்கு? சுவைகளுடைய எண்ணிக்கை இலக்கியங்கள்ல சுவைகளுடைய எண்ணிக்கை 8. சரி, அதுல எந்த சுவையை கொண்டு இது பாடப்பட்டிருக்கு? அவள முதல் லைன்ல பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க அப்படின்னு சொல்வது தமிழ் மொழியை பின்னால் தள்ளப்பட்டிருக்கு. அதனால அவல நிலை. ரைட்டு. அவலம்னா துன்பம். ரைட்டு.
இந்த வரியை சுட்டி காட்டி அம்மணி அவல நிலைன்னு சொல்றா, அவல சுவை காணப்படுகிறதுன்னு சொல்றா. வேடன் கையை தட்டலாம். வேற எங்காவது எதனால தெய்வ கவி பாரதியார் ஓர் ஆசான் என்பது தினம் பெருமைப்படுத்தியிருக்கார். பாரதியே பெருமைப்படுத்தி காமிச்சிருக்காரு. அதனால பெருமிதம் என்னும் சுவையும் பயன் வந்திருக்கு. நீங்க எந்த சுவையை எடுக்க போய் அது கேட்டாப்புல பாடல் வரி எங்க வருதோ அதை சுட்டி காட்டி, எனவே இப்பாடலில் அவல சுவை கொண்டு கவிஞர் பாடியிருக்கிறார் அல்லது பெருமித சுவையை கொண்டு பாடியிருக்கிறார். அவ்வளவுதான். மூணுதான் எழுதணும். எனக்கு ஒண்ணு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நிறைவா 4 மதிப்பெண் முடிஞ்சா. மைய கருத்துக்கு 1, ஏற்புடைய 3 நயங்களுக்கு ஒரு 3, ஆக மொத்தம் 4. ஸ்டார்டிங்ல முன்னுரை போட்டதுனால கடைசியில முடிவுரையும் போட்டு இப்பாடலில் கவிஞர் பாடல் கேட்டார் போல மைய கருத்து அமைத்து ஏற்புடைய நயங்களாக நீ என்னென்ன குறிப்பிட்டிருக்கு அதையெல்லாம் சுட்டிக்காட்டி இவ்வாறு பாடியிருப்பது இலக்கியத்திற்கு பெருமை சேர்க்கிறது. இன்னொன்று கூட கடைசியை எழுதலாம். என்னென்ன காலம் கவிஞனை கொண்டது, அவன் கவிதையோ காலத்தை முடிச்சுட்டீங்கன்னா இந்த அடிப்படையோட இன்னைக்கு போற இந்த பாட்டுக்கு மயப்பாடல நோட்டுல எழுதியது. சொன்னதை மறக்க கூடாது. எழுத அடிக்கொடித்து காட்டணும். அணியில எதுவோ அதனுடைய வரியை சுட்டி காட்டணும். சுவைக்கு எந்த வரியோ அந்த வரியை சுட்டி காட்டி எழுதணும். இதுதான் ப்ரொசீஜர். ஃபாலோ பண்ணிக்குவியா? ரைட். அடுத்த பயிற்சி. கவிதையை படித்த பின் அக்கவிதையை கிளர்த்தும் உணர்வுகள் குறித்து விழிப்புணர்வு உரை ஒன்றை எழுதுக. இது தேவையில்லை. அடுத்தது வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. நம்மளுக்கு விதிகள் நடத்தப்பட்டிருக்கு. முழுமையா நடத்திக்குமா? முழுமையா நடத்துக்கோமா? எல்லாருக்கும் வல்லின மெய்யை இட்டு எழுதுதல், நீக்கி எழுதுதல், வல்லின மிகமிடங்கள் மிக அடங்கு. ரைட். உங்களுடைய விருப்பப்படியே இப்போ நீங்க பதில் சொல்லணும். முதல் தொடர ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படி. என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிய தலைமுறை மீதுதான். அவர்கள் எல்லா பிரச்சனைகளும் ஒரு சிங்கத்தை போல எதிர்கொண்டு தீர்ப்பார்கள். இப்போ படிச்சாச்சு. எங்கெங்கெல்லாம் ஒற்று மிகாதன்றத பார்க்கணும். என்னுடைய என்ற சொல்லினுடைய கடைசிலையும் அடுத்த சொல்லு நம்பிக்கைன்னு வந்திருக்கு. அப்போ வறுமொழியில வல்லினம் வந்தா இங்க நம்ம சிந்தனை பண்ணலாம். வல்லினம் வரல, அதனால சிந்தனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? வல்லின எழுத்துக்கள் எது? கேச தாப்ப. இந்த 4 எழுத்தினுடைய சொல்லு வந்து அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்து வருமா வராதான்னு சிந்தனை பண்ணணும். அப்ப இங்க டைம் வேஸ்ட் பண்றது வேஸ்ட் இல்லையா? 2வது நம்பிக்கை முழுவதுமே. இந்த 2 சொல்லுகளை பாத்தீங்கன்னா வறுமொழியில வந்திருக்கு. அப்ப அது வல்லினம் கிடையாது, சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது முழுவதுமே புதிய. அப்போ பூ பாவுடைய வரிசை எடுத்து அப்ப வல்லினம் வந்திருக்கு. இப்ப இங்க போடலாமா போடக்கூடாதான்னு சிந்தனை பண்ணணும். ஏன் போடக்கூடாது? ஆகார ஏகார ஓகார ஓசைகளுக்கு பின் வல்லினம் அப்ப அந்த இடத்த போடக்கூடாது. சப்போஸ் போட்டு வச்சிருந்தாங்கன்னா நீக்கணும். புரிஞ்சிருச்சா? ரைட். இப்ப அடுத்த சொல்லு பாருங்க. புதிய தலைமுறை. தா வல்லினத்துக்குரிய சொல்லு வந்துருச்சு. அப்ப ஒற்றை எடுத்து போட்டு வச்சிருக்கு. வருமா இல்ல எடுக்கணுமா? எடுக்கணும். ஏன் காரணம்? பெயர் இல்லையா? தலைமுறை என்பது யாரோ ஒரு தலைமுறை எழுவாயை கொண்டு வந்திருக்கு. அப்ப பெயர் எச்ச சொல்லு, எச்ச சொல்லு, அகர இட்டு எச்ச சொல்லு. எச்ச சொல்லுல வல்லினம் மிகுமானா மிகாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சென்டென்ஸ் முழுமையா எடுத்து எழுதிட்டு இந்த இடத்த அடிக்கொடி சைட் அவுட் பண்ணி காமிச்சணும். சரி. அடுத்து தலைமுறை மீதுதான். வறுமொழியில எனக்கு வல்லினம் வரல, அதனால நான் அங்க சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரைட். அடுத்தது அவர்கள். இந்த இடத்துலயும் வல்லினம் வரல, நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த இடத்துல பாருங்க, எல்லா பிரச்சனைகளையும் வல்லினம் வந்திருக்கு. பாவரிசைக்குரிய சொல்லு வந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் போடணுமா போடக்கூடாதான்றது சிந்தனை பண்ணணும். போடலாமா? போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? ஆகார ஈற்று வந்திருக்கு. சரி. ஆக்சுவலா இந்த சொல்லு என்னன்னு வந்திருக்கணும்? எல்லாம் வந்திருக்கு இல்லையா? அவர்கள் எல்லாம் அப்படின்னு வந்திருக்கணும். ஈட்டு எடுத்து கேட்டு எதிர்மறை பொருள்ல வந்திருக்கு. அப்ப ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகுமா மிகாதா? அப்ப அந்த அடிப்படையில தானே வரணும். எல்லா பிரச்சனைகளையும் அப்படின்னு சொல்லும்போது ஒற்று மிகுமா மிகாதா? இல்ல, எல்லா பிரச்சனைகளும் சொல்லும்போது ஒற்று மிகுமா மிகாதா? போடணும். அப்ப போட்ட இடத்த அடிக்கோடிட்டு காட்டு. சரி சார்.
அடுத்த சொல்லு பிரச்சனைகளையும் வந்திருக்கு, அடுத்தது ஒருன்னு வந்திருக்கு, வல்லின சொல்லு கிடையாது. அப்ப நான் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது ஒரு சிங்கத்தைன்னு வந்திருக்கு, அப்ப வறுமொழியில வல்லினம் வந்திருக்கு. அப்ப ஒரு பக்கத்துல வல்லினம் மிகுமா மிகாதா? மிகாது. அப்ப என்ன பெயர் தானே அது? 1 2 3. அப்ப என்ன பெயர்களை எங்க வல்லினம்? 1000 கோடி இது போன்ற சொற்களுக்கு பின்னாடிதான் வல்லினம் மிகும். அப்ப அங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, சிங்கத்தை அதுக்கு அடுத்த சொல்லு பாத்தீங்கன்னா போல வல்லினம் சொல்லு வந்திருக்கு, சிந்தனை பண்ணணும். வல்லினம் மிகுமா மிகாதா? ஏன்? இரண்டாம் வேற்றுமை விரி வெளிப்பட்டு வந்திருக்கு, எனவே வல்லினம் மிகும். அப்ப போட்ட இடத்த அடிக்கோடிட்டு காட்டணும். சரி, அதே போல வந்திருக்கு, இந்த பக்கம் எதிர்கொண்டுன்னு வந்திருக்கு, வல்லினம் வந்திருக்கானா வரல, அப்ப நான் சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்ப இந்த இடத்துல பாருங்க கொண்டு வந்திருக்கு, தீர்ப்பார்கள் வந்திருக்கு, தீ வல்லினத்துக்குரிய சொல்லு. இப்ப ஒற்று மிகுமா மிகாதா? மிகாது. ஏன்னா இண்டு இந்து இன்று என்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அப்ப அதை நான் நீக்கி காட்டணும். அப்ப நீக்கப்பட்ட இடம் 2, போட்ட இடம் 2. கரெக்டா? இங்க 1 அங்க 1 போட்டோம், நீக்கப்பட்ட இடம் 2. இப்படி தெளிவுபடுத்தி காமிச்சிட்டுனா எத்தனை மார்க்கு? 2 மதிப்பெண். சரியா? அடுத்தது ரெண்டாவது, இதே போல ஒன்னொன்னு சிந்தனை பண்ணணும். உன் பாடப்புத்தகத்துல இருக்கிறதா இருந்தா நீ மனனம் பண்ணிட்டு இருப்ப, எழுதிருவ. பாடப்புத்தகத்துக்கும் அப்பாற்பட்ட சில செய்திகளை தொடராக கொடுக்கும் பொழுது நீ பயன்படுத்த வேண்டியது விதிகள். சரியா? ரெண்டாவது போலமா, மாணவர்கள் பெற்றோர்களை சிந்தனை பண்ணணும். வருமா? ஏன்? ஐ என்ன வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு, அதனால ஒற்று போடணும். அடுத்தது இங்க வருமானா சிந்தனை பண்ண வேண்டிய வேலை இல்லை, இங்க வருமானா சிந்திக்கணும். என்ன வரும்? வருமா? ஏன்னா சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ரைட்டு. இப்ப இங்க வருமானா சிந்தனை பண்ணணும், ஏன்னா வல்லினத்துக்குரிய சொல் இல்ல. இங்க வருமானா வருமா? ஏன் வராது? என்ன காரணம்? வராது காரணம் என்ன? வந்தா காரணம் என்ன? வரலனால காரணம் என்ன? ஓ, இன்றுன்னு வந்தது அதனால இங்க ஒற்று போடல, இங்க இப்பூன்னு வந்திருக்கு அதனால ஒற்று போடணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? தப்பே சார், தப்பான ஸ்டேட்மெண்டா இருக்கு. மீனிங் மாறுது. என்ன மீனிங் மாறுது? நட்பு கொள்ள வேண்டும், நட்பை தூக்கணும். மீனிங் எல்லாம் பார்க்க கூடாது, மீனிங் பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரல. நீ சொல்றது அந்த அடிப்படையில் இல்ல, இந்த சொல்ல விரிச்சு பாரு. நட்பை கொள்ள வேண்டும். நட்பு கொள்ள வேண்டும்னா என்ன மீனிங் தருது? நட்பை கொள்ள வேண்டும். அப்போ நட்பு என்ற சொல்லு என்னன்னு வந்திருக்கணும்? நட்பைன்னு வந்திருக்கணும். நட்பைன்னு போட்டா ஒற்று மிகும். ஐ என்ன வேற்றுமை உறுப்பு. இப்ப அந்த வேற்றுமை உறுப்பு சொல்லுக்குள்ள மறைஞ்சு இருக்கு. அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகுமானா மிகாது, விதியில தான் வல்லினம் மிகும், தொகையில மிகாது. சரணும். அந்த அடிப்படையில இங்க ஒற்று வராது. ரைட். அடுத்தது இங்க சிந்திக்க வேண்டிய வேலை இல்ல. அடுத்ததுல இன்ப துன்பங்களை வருமானா இங்க வருமா? ஏன் வராது? உண்மை தொகையில வல்லினம் மிகாது. இரவு பகல் சொல்லி எழுதணும், வல்லினம் போட்டு எழுதணுமா? வராது. அடுத்ததுல தங்க துன்பங்களை பக்கத்துல வல்லினம் வந்திருக்கு, ஒற்று மிகுமா? ஏன்? ஐ என்ன இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஏறி வந்திருக்கு. ரைட்டு. அடுத்தது இங்க வருமா? ஏன்? உடல் என்ற சொல்லுறுப்புக்கு பக்கத்துல வல்லினம் மிகாது. அடுத்ததுல பகிர்ந்துல வராது. ஏன் வராது? இந்து. ரைட்டு. அந்த அடிப்படையில வராது. வெரி குட். மூணாவது தொடர யோசிங்க.
சிரிச்சிட்டியா? மூணாவது போலாமா? ரைட். ஆசிரியருக்கு பக்கத்துல வல்லினம் வந்திருக்கு, கீழ்ப்படிதல்னு. ஒற்றுமிகுமா? ரைட்டு. அந்த அடிப்படையில வல்லினம் மன்னிக்கணும், ஈக்கு. ரைட்டு. அடுத்தது, இப்போ இந்த கீழ் படிதல் இந்த இடத்துல வல்லினம் மிகுமா? வருமா? வரும். ஏன்? இழு பக்கத்துல வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் அப்படின்றத விட இந்த கீழ் என்ற சொல்லுக்கு பக்கத்துல வல்லினம் மிகும். நீங்களாம் வினாத்தாள் பார்த்திருக்கீங்க. கீழ்காணும் வினாக்களுக்கு எவையேனும் மூன்றனுக்கு விடையளி. அதே போல இப்ப இருக்கிற இந்த பள்ளி லொகேஷன் கீழ்புதூர். கீழ்புதூர் ஒற்று எடுத்து போட்டுதான் எழுதணும். ஆனால் நேம் போர்டுல பாத்தீங்கன்னா கீழ்புதூர் மாதிரி ஒற்றுமைக்கா. கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ். கீழ்பாக்கம் போர்டு பார்த்திருக்கீங்களா? போர்டு பார்த்திருக்கீங்களா? பாருங்க. கீழ்பாக்கம் என்னென்ன இருக்கும்? ஒற்று மிகும். வேற ஏதாவது கீழ்ல தொடங்குறாப்ல ஊர் பேரு இல்ல வேற ஏதாவது படம் பேரு இருக்கா? பாருங்க, அழகா சந்தையில போயிட்டா பாரு. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. 17 கீழ்கணக்கு எழுதும் போது ஒற்று மிகுந்திருக்கா இல்லையாங்க? மிகுந்திருக்கா இல்லையா? மிகுந்திருக்கு. அப்ப கீழ் என்ற சொல்லுக்கு பக்கத்துல வல்லினம் மிகும். சார் அவங்க எதுவுமே கேப் விடலையா சார்? நீதான் சிந்திக்கணும். சரியா? அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஒற்று எடுத்து மிகும் போட்டது. ரைட். அடுத்தது, இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில வராது, வல்லினம் இல்ல. இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில வருமானா என்னும் இது போன்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இந்த இடத்துல வருமான வல்லினம் இல்ல. இந்த இடத்துல வருமானத சிந்தனை பண்ணணும். தெரியுதுன்னு வந்திருக்கு, உண்மையானவற்றைன்னு வந்திருக்கு, ஐயன வேறு ஏறி வந்திருக்கு. எனவே வல்லினம் மிகும். இங்க வருமா? ஏன்னா இந்த பக்கத்துல வல்லினம் மிகாது. ரைட்டு. இங்க வருமா? வல்லினம் வரல. இங்க வருமா? பாருங்க, வரும். எதன் அடிப்படையில? இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின் அல்லது இகர ஈற்று எச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகும். ரைட்டு. இங்க வருமானா? வல்லினம் இல்ல. இங்க வருமானா? இங்க பார்த்தாப்புல உண்மையானவற்றைன்னு பார்த்தாவர் போல நல்லவனவற்றை வல்லினம் மிகும். இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில வல்லினம் மிகுமா? பாருங்க, வரும். எதன் அடிப்படையில? வன் தொடர் குற்றியல் விவரத்தினுடைய அடிப்படையில வல்லினம் மிகும். ரைட். அப்ப போட்ட இடம் எத்தனை சார் அப்படின்னா 1 2 3 4 5 6 இடத்துல போட்டு இருக்கோம். நீக்கப்பட்ட இடம் 1 1. இதுக்கெல்லாம் என்ன தேவை? இலக்கண அறிவு தேவை. சரியா? அத நல்லா படிக்கணும். படிச்சுட்டு நிறைய தொடர ஒர்க் அவுட் பண்ணணும். இதெல்லாம் ஒர்க் ஷீட் இருக்கு. முடிஞ்ச பிறகு பிராக்டிஸ் பண்ணிக்கலாமா இல்ல அப்பப்ப கொடுத்துடலாம்? ஒரு நாள் தேர்வா வச்சுக்கலாமா? அத வல்லினம் மிகும் இடங்கள் நிறைய இடங்கள் படிச்சுட்டு வந்துட்டு ஒர்க் ஷீட் கையில கொடுத்து தயார் பண்ணிடலாமா? என்னப்பா இப்பயே வச்சிடலாமா? ஏற்கனவே வச்சிருக்கேன், எழுதிருக்குமா? ரைட். இது போல இன்னும் நிறைய பார்க்கணும். செய்தித்தாளை பாருங்க, பேப்பர் எடுங்க. ஒன்னே இல்ல, ஏதோ வாங்கி கொடுத்துருக்காங்க, பேப்பர் இருந்திருக்கு, இல்ல மளிகை சாமான் வாங்கி இருப்பாங்க, அதுல நியூஸ் பேப்பர் இருந்திருக்கோம், படலமா மடிச்சு கொடுத்துருப்பாங்க. விரிச்சு பாரு, என்ன எழுதிருக்குன்னு படி. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஒன்று எடுத்து வருமா வராத சிந்தனை பண்ணு. உனக்கு ஏதாவது டவுட்டா வா கிளாஸ்ல சார் கிட்ட கேளு. இப்படிலாம் பார்க்கணும். அதே போல டிவி பாக்குற விரைவு செய்திகள் போடுறான், கீழே பிளாஷ் நியூஸ் போகுது, அதனுடைய லைன்ல பாரு, என்ன தவறு இருக்குன்னு பாரு. இல்ல உங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும், அதுல எழுதுனதுல கண்டத்துல தவறுதலா இருக்கும். இல்ல வாட்ஸ்அப்ல நியூஸ் பாக்குற, இல்ல வேற ஏதாவது ஒரு இது பாக்குற, அப்ப அதுல என்ன பிழைங்கிறத கண்டறி. இப்படி பிழையை கண்டறியணும் நோக்கத்தோடவே பார்த்தா கண்டிப்பா பிழையை கண்டறியணும். நான் பேப்பர் திருத்தும் போது அப்படிதான் பார்த்து இருக்கிறது இல்லையா?
என்ன பிழை பண்ணிருப்பாங்க ஸ்க்ரூட்டினி பண்ணிட்டு ஆயிடும். அதனாலதான் அங்கங்க போட்டு 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 மார்க் குறைச்சு காட்டுறது. அந்த பிழையை நீ நீக்கிட்டு தெளிவா எழுதுனா பப்ளிக் எக்ஸாம்ல 100. சரியா? ரைட். அடுத்தது, கீழ்காண பகுதியை படித்து அறிவிப்பு பலகைக்கான செய்தியை உருவாக்குக. இப்ப இது என்னன்னு கொடுத்திருக்காங்க? வேர்களை விடுதிகள் சந்திக்கும் விழா 2024 மே 5 திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளிக்கு மறு மொழியில எப்படி சொல்லலாம்? சந்தோஷம். ரைட். அப்ப இந்த செய்தியை வச்சுக்கிட்டு ஒரு அறிவிப்பு பலகைக்கான செய்தியை உருவாக்குங்க. பேனர் போல. என்னது? பேனர் போல. சிம்பிளா பேனர் போல எப்படி உருவாக்கணும்? ரைட். இத பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்ல, பிறகு பாத்துக்கலாம். அடுத்தது, பட்டிமன்ற தலைப்பு ஒண்ணு கொடுத்துட்டு தனி மனித வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் உறவினர்களா நண்பர்களா? தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் உறவினர்களா நண்பர்களா? நண்பர்கள் தான் அளவுக்கு அதிகமா இருக்கும் இல்லையா? உறவினர்கள் சொல்லும் போது வீட்டோட, நண்பர்கள் சொல்லும் போது வெளி உலகத்தோட. அப்ப அவனுடைய தனி மனித வளர்ச்சிக்கு பெரிதும் இருப்பது நண்பர்களே. இதை வச்சுட்டு மட்டும் சொல்லிடக்கூடாது. அணியினர் பேசக்கூடிய வாதங்களையும் உருவாகும். அந்த வாதங்களுடைய அடிப்படையில விச் ஒன் ரைட் என்றதான் பார்க்கணும். ஆனா சார் அது வாதங்களை வச்சுட்டுதான் நம்ம எதுன்றது தீர்ப்பு சொல்லணுமே தவிர தலைப்பு பார்த்துட்டு தீர்ப்பு சொல்லக்கூடாது. இருந்தாலும் வீடு என்றது இன்டோர் கேம், நண்பர்கள் என்பது அவுட்டோர் கேம். உள்ள விளையாடுறதுக்கு வெளியில விளையாடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த அடிப்படையில நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிருக்கேன். சரியா தீபக்? ரைட். அடுத்தது, எண்ணங்களை எழுத்தாக்குக. இந்த ஒரு கருத்து படம் கொடுத்துட்டு இதன் மூலம் நீ அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளை ஒரு 10 வரிகள்ல எழுத சொல்லுவாங்க. இல்ல நீ ஒரு கவிதையா எழுதணும் அப்படின்னு சொன்னா 8 இருந்து 10 வரிகளுக்குள்ள கவிதையா எழுதணும் இல்லையா? என்ன பாருங்க, ஒரு பக்கம் அப்பா தொலைக்காட்சியில கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அம்மா போட்டோ பார்த்துட்டு இருக்காங்களா? ரைட். இன்னொரு பக்கம் பார்த்தா யானை வந்துட்டே அப்படி ஓசை வருகிறாங்க. அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த பிறகு நானே தான், நீங்க உட்காந்துட்டு ஏதோ ரெக்கார்டு இன்கம்ப்ளீட் ஆயிருக்கா அதை செய்யலாமா? அதனால பெல் அடிச்ச உடனே நானே இங்க நான் பெல் அடிச்சுக்கிறேன், மணி அடிச்சுக்கிறேன். ரைட். அதனால எண்ணங்களை எழுத்தாக்குங்க. இது எப்படி நீ ஒரு நாங்கெல்லாம் இது போல ஹால்ல தான் உட்காந்துக்கிட்டு படிப்பேன் சின்ன வயசுல. ஒரு மூலையில அங்க மூலையில உட்காந்து படிச்சுன்னா இந்த மூலையில எங்க அம்மா அவங்களுடைய உறவினர் யாருன்னா வந்துட்டாங்க உட்காந்து பேசி நிற்பாங்க. இன்னொரு பக்கம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் விளையாடி நிற்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்பாவோட நண்பர்கள் உட்காந்து பேசி நிற்பாங்க. இதற்கு மத்தியில நான் உட்காந்துக்கிட்டு பாடத்தை படிப்பேன் அந்த காலம். அப்படின்னா உறவினர்களுடைய எண்ணிக்கை அதிகம். படிச்சுட்டே இருப்பாங்க. உள்ள வரும், அத்தை அத்தைன்னு வாமான்னு கூப்பிடுவாங்க. டைவர்ஷன் ஆகுமே? ஆகவே ஆகாது. யாருன்னா வந்துட்டு போட, என்னுடைய எண்ணம் படிப்பு. இப்ப என்ன பண்ணிடுறாங்க, இது கூட டிஸ்டர்ப் ஆகுது, டைவர்ஷன் ஆகுதுன்னு தனி ஸ்டடி ரூம் கொடுத்துடுறாங்க எல்லாம் பண்றதுக்கு. இல்ல போன கதவுல கட்டி விட்டுட்டா கதவு திறக்கும் போது மேல போயிடும், படிக்கிறாலும் பாவனை. கதவு திறந்தா போனா கீழே இறங்கணும், மொபைல பார்க்கலாம். மொபைல்ல தான் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அதனால நான் மொபைல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போயிட்டு கதவு தரங்க சத்தம் கேட்டா மொபைல் வச்சிட வேண்டியது, புக்கை எடுக்க வேண்டியது. மொபைல் கதவு சாத்திட்டானா மொபைல் எடுத்துக்க வேண்டியது, புக்கை மூடிட வேண்டியது. இதுக்கு பேரு ஸ்டடி ரூம். ஏமாத்துற வேலை.
ஐயா படிக்கணும்னு நினைச்சா எங்க வேணும்னாலும் உட்காந்துட்டு படிக்கணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சரியா? ரைட். அதனால இது ஒரு கவிதையோ இல்ல ஒரு 10 வரிகளிலேயோ விஷயத்தை எழுதிருக்கு. அடுத்தது பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர் அமைக்க. வேற்றுமை உறுப்புகள் ஐயாவுக்கு இந்த உறுப்புகள் எங்கெங்க சேர்ந்தா எனக்கு தொடரனுடைய பொருள் அமையும் பார்க்கலாமா? எடுத்துக்காட்டா ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதை கூட நான் போன வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன். குரல் மயக்கத்துல சொன்னேன். இந்த தொடரை எழுதினேன். குமரன் வீடு பார்த்தேன். குமரனை வீட்டில் பார்த்தேன். குமரனது வீட்டை பார்த்தேன் நான் சொன்னேன். ஏன்னா வீடு என்பது அக்னிக்குரியது. அது என்ற உருவு சேர்க்கலாம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல. அது என்ற உருவு எதற்குரியது? அக்னிக்குரியது. உயர்தனையில வருமானால் வராது. அதற்காக இந்த தொடர் எடுத்தேன். சரி, இப்ப இந்த இடத்துல பாருங்க, குமரன் வீடு பார்த்தீங்கன்னா எனக்கு மீனிங் லெஸ்ஸா இருக்கு. இப்ப நான் அதை கூட வேற்றுமை உறுப்பு சேர்த்தேன். குமரன் என்ற பெயர் சொல்லோட ஐ என்ற வேற்றுமை உறுப்பு சேர்த்தேன். அப்ப எனக்கு என்னன்னு மாறி போச்சுன்னா குமரனைன்னு மாறி போச்சு. வீடு என்ற சொல்லோட இல் என்ற வேற்றுமை உறுப்பு சேர்த்தேன். வீட்டில் பார்த்தேன். அப்ப குமரனை வீட்டில் பார்த்தேன் என்ற மீனிங் உடைய ஒரு தொடர் எனக்கு கிடைச்சது. இதே போலதான் அடுத்தடுத்த தொடர்ல மாத்தணும். மாறன் பேச்சு திறன் யார் வெல்ல முடியும். மாறனின் இன் என்ற வேற்றுமை உறுப்பு சேர்க்கலாமா? சேர்த்தா எனக்கு என்ன வரும்? மாறனின். நோட் பண்ணிக்கணும். புக்ல நோட் பண்ணணும். மாறனின் பேச்சு திறன் வருமா? பேச்சு திறனைன்னு வருமா? அப்ப ஐயன வேற்றுமை உறுப்பு சேர்க்கலாமா? அப்ப பேச்சு திறனை. அடுத்தது யார் என்ற சொல்லோட என்ன வேற்றுமை உறுப்பு சேர்க்கலாம்? ஆள் என்ற வேற்றுமை உறுப்பு சேர்த்தா எனக்கு என்ன வரும்? யாரால். அப்புறம் மீதி எல்லாம் அப்படியே எழுத வேண்டியதுதான். யாரால் வெல்ல முடியும். அப்ப கேள்வி கேட்கிறாப்புல இருக்கா? கொஸ்டின் மார்க் போடலாம், இல்ல அப்படியே கூட விட்டுடலாம். ஒரு வியப்போட சொல்லப்பட்டது. சரி, அடுத்தது இரண்டாவது தொடர். போட்டி வெற்றி பெற்றது கலைச்செல்வி பாராட்டுகள் குவிந்தன. இப்ப எனக்கு மீனிங்கே வரல. அப்ப போட்டியோட இல்ல என்ற வேற்றுமை உறுப்பு சேர்க்கிறேன். எனக்கு கிடைச்சது போட்டியில். அடுத்தது வெற்றி, அதுல எதுவும் மாற்றம் இல்ல. பெற்றதுல என்ன வரணும்? பெற்றதால். பெற்றதால் கலை செல்விக்குன்னு வருமா? வெரி குட். பூ என்ற வேற்றுமை உறுப்பு சேர்க்கிறேன். மன்னிக்கணும். கலை செல்விக்கு என்ன குவிந்தது? பாராட்டுக்கள் குவிந்தது. இப்ப நான் இந்த இடத்துல ஒற்று எழுத்து போடலாமா பாருங்க? ஏன்னா வேற்றுமை உறுப்பு சேர்த்ததுனால பொருள் மாறி போச்சு. இப்போ ஒற்று மிகுமா? இந்த ரெண்டு சொல்லு கிடைக்கல வருமா? என்ன ஏய் போல பதில் சொல்லு. வருமா? வராது. வரும். ஏன் வரும்? பூ வந்திருக்கு. என்ன பூ என்பது என்ன உறுப்பு? 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. எனவே வல்லினம் மிகும். இதையும் பார்க்கணும். சார் மேல ரோமன் லெட்டர் என்ன சார் கொடுத்திருக்காங்க? வேற்றுமை உறுப்புகளை இல்லையா போட்டுதானே எழுதணுமா? நீங்க ஒற்றுப்பிழை பாக்குறீங்க இதுல அப்படின்னு கேட்டுக்கூடாது. எந்த தொடரா இருக்கட்டும் ஒற்றுப்பிழை இல்லாம இருக்கணும். ஓகேவா? அந்த அடிப்படையில மெய்யெழுத்து போட்டுறேன். அடுத்தது காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை ஏற்படும். வெரி குட். காலையில் எழுந்து படித்தால் நமக்கு நன்மை ஏற்படும். இப்ப இதுல எங்கேயும் நமக்கு வல்லினம் மிக வேண்டிய இடம் எதுவும் கிடையாது. நன்மை ஏற்படும். சரி, அடுத்த தொடருக்கு வாங்க. சான்றோர் மதிப்பு கொடுத்து வாழ்வு உயரலாம். வெரி குட். சான்றோருக்கு இப்ப நான் இந்த இக்கு போட்டு எழுதுனதுனால என்ன மீனிங்? அதே நான் இப்படி சான்றோருக்குன்னு இப்படி போட்டா என்ன மீனிங்? பன்மை. இது ஒருமைக்குரியது. சரியா? அப்ப பன்மையில இருக்கக்கூடிய பல சான்றோருக்கு என்ன பண்ணோம்? மதிப்பு கொடுத்தால், சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். இப்ப இங்க ஏதாவது வல்லினம் மிகுமா பாருங்க. மிகுமா? இங்க மிகிறோம் அப்படி தெரியுது.
இங்க மிகராப்ல தெரியுது. ஏன்னா வல்லினம் வந்திருக்கு, கொடுத்தால் வந்திருக்கு, மதிப்புன்னு வந்திருக்கு. வருமா வராது? என்ன தொகை? என்ன வந்திருக்கணும்? கையை தட்டுங்க. இங்க எங்கேயோ ஒண்ணு பார்த்தோங்க, நட்பை கொள்ள வேண்டும். அது போலதான் இங்க மதிப்பை கொடுத்தால், விரிச்சு பார்த்தா மதிப்பைன்னு வந்திருக்கு, சொல்லுல துக்கி வந்திருக்கு. இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது, எனவே போட வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சிருச்சா? எல்லாரும் தப்புன்னு போட்டுக்கூடாது, பிரிச்சு பார்க்கணும். அடுத்தது 4 பார்த்துட்டோமா? அடுத்தது படிப்போம் பயன்படுத்தும் என்று சொல்லக்கூடிய கலை சொல்லாக்கம். எல்லாமே நம்ம பாடப்பகுதியிலிருந்து வந்திருக்கு. நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னா தனி குடும்பம். நியூக்ளியர் ஃபேமிலி, தனி குடும்பம் என்றால் என்ன? இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து வாழ்வது. அதுல தம் பிள்ளை இருக்குமா? மகன் மகள் இருப்பாங்களா? இருப்பாங்க. அது தனி குடும்பம். அந்த மகன் மகளோட பெற்றோருடைய, அதாவது கணவனுடைய பெற்றோரோ அல்லது மனைவியோட பெற்றோரு சேர்ந்து வாழ்வது ரைட்டு. கணவனும் மனைவியும் பெற்றோரிடம் இருந்து பிரிந்து வாழும் இடம் தன்மனை. அதையே குழந்தை பிறப்பதற்கு முன்பாக அவ்வப்போது அறிவுரை கூறுபவர்கள். இதையெல்லாம் பற்றி படிப்பது மனதம். உங்க ஆசிரியர் நல்லபடியா தான் பாடம் நடத்திட்டாரு. இல்ல ஒருவேளை குடும்ப அனுபவம் நிறைய இருந்ததுனால தெரிய வந்துருச்சோ. அடுத்தது மேட்ரி. இதை எப்படி படிப்பீங்க? மேட்ரி ஆர்ச்சின்னு படிப்பீங்களா? என்ன மேட்ரி ஆர்கின்னு படிப்பீங்க. ஆர்ச்சின்னு படிக்க மாட்டீங்க, ஆர்கி. மேட்ரி ஆர்கினா தாய் வழி சமூகம். இந்த தாய் வழி சமூகத்துல யாரு குல தொடர்ச்சி? சொத்துக்கள வளங்களும் யாருக்கு போய் சேர்றது? இவனது மகன் சொல்லுவாங்களா? இவனது மகன். அதை பத்தி சொன்ன நூல் எது? இந்த தாய் வழி குல தொடர்ச்சி. சரி, அப்புறம் 10 சேரநாட்டு மருமக்கள் தாயமுறை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையக்கூடியது. வாழ்க உங்க தமிழ் ஆசிரியர். பண்பாடு என்பதற்கு கல்ச்சர். கல்ச்சர்னா பண்பாடு. பண்பாடு பண்பாடு பிரிச்சா பண்பாடு. அப்ப சொல்ல சேர்த்து எழுதலாமா பிரிச்சு எழுதலாமா? சேர்த்து எழுதுனா கலாச்சாரம் நாகரிகம். இந்த பிரிச்சு எழுதுனா பண்ணுனா பாட்டு, பாட்டு பாடு, பாட்டு பாடுனா எழுதணும். அதனால சொற்களை நம்ம சேர்த்து தான் எழுதணும். அப்படின்னு எந்த இலக்கணத்துல பார்த்தோம்? மயக்கத்துல பார்த்தோம். ரைட். அடுத்தது வாழிடம். ஹாபிடேட். ஹாபிடேட்டா? ஹாபிடேட். வாழிடம். சரியா? வாழிடம் பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகள் என்ன? அல்லது வாழிடத்திற்கு தொல்காப்பியம் குறிப்பிடும் சொற்கள் என்ன? அந்த மனை குறித்து, மனைக்குண்டான வேறு பெயர்கள். இகர வரிசையில ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அகர வரிசையில ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் டகர வரிசையில ஞாபகம் வச்சுக்கோ. சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த அறிவை விரிவு செய் பகுதியில இருந்தும் பப்ளிக் எக்ஸாம்ல 1 மார்க்கு கண்டிப்பா கேட்சப் உண்டு. இவந்தோ இங்க நடத்தக்கூடிய தேர்வுகளில நாங்க கேட்போம். சரி, இதுல கம்பன் யார் நினைக்கிறேன், கம்பர் யார் அப்படின்னு ஒரு நூலை எழுதின ஆசிரியர் யாருன்னா வாசுபமாணிக்கம். வாசுபமாணிக்கம். இதை எப்படி சார் ஞாபகத்துல செய்யலாம்? கம்பல், கம்பரை கம்பலா வச்சுக்கோ. கம்பல் எதுல இருக்கு? பொன்னால இருக்கு. இது மாணிக்கத்தால செஞ்சிருக்காங்க வச்சுக்கோ. அப்ப மாணிக்கத்தால கம்பல் செஞ்சு போட்டா வாழ்க்கை சுபம். அப்ப கம்பர் யார் என்ற நூலின் ஆசிரியர் வாசுபமாணிக்கம். சக்கரவர்த்தி திருமகன் யார் எழுதுனது? ராஜாஜி. ராஜானாலே சக்கரவர்த்தின்னு பேரு. ராஜானாலே சக்கரவர்த்தின்னு பேரு. அப்ப ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலின் ஆசிரியர் ராஜாஜி, தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர். ரைட்.
ஜலாலுதீன் ரூமியினுடைய கவிதைகள்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு, அதனால அங்க குறிப்பிடல. வயிறுகள் யாருது? பூமணி. இது நல்லா ஞாபகம் தெரியும். சிறுகதையா அல்லது புதினமான கேட்டா ஜான் வயிறு, சிறு வயிறு ஆங்கிலத்துல சிறுகதை. ஓகேவா? 3 வரைக்கும் அத்துப்படியா? ரைட். இப்ப இத மொத்தமா சேர்த்து இயல் 3க்கு ஒரு 50 மதிப்பெண்ணுக்கு ஒரு தேர்வு எழுதணும். அப்படி எழுதினாதான் ஃபுல்ஃபில் ஆகும். என்னைக்கு எழுதலாம்? மண்டே எழுதலாமா? மண்டே வரைக்கும் பிராக்டிகல் இருக்கா? 14 இன்னைக்கு என்ன தேவை? வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 4 நாள்ல முடிச்சிருவாங்க. மண்டே வராது. நம்ம இன்னைக்கு இல்லையா? இருந்தாலும் 3 நாள்ல முடிச்சிருவாங்க. சரி, அப்போ மண்டே 2 இயல் 3 உங்களுக்கு சேரும். பிராக்டிகல் இருந்தா நோ நீட், பிராக்டிகல் இருந்தா எழுத வேண்டாம். பிராக்டிகல் இல்லடா மண்டே 50 மதிப்பெண்ணுக்கு 2 வகுப்பு நேரம் எடுத்துக்கிட்டு எழுதி முடிச்சிருக்கீங்க. சரியா? புரிஞ்சிடுச்சா? எல்லாமே புக் பேக் தான் நான் கொடுக்குறேன். இன்டீரியர் எதுவும் கொடுக்கல. தற்சமய குருவினா, சிறுவினா, நெடுவினா, புத்தக பயிற்சிகள் இப்ப பார்த்த அத்தனையும் 50 மதிப்பெண்ணுக்கு திங்கட்கிழமை. இன்னைக்கு கஷ்டமா வெனஸ்டேனா உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் பத்தாது. இதுனா சண்டே இருக்கு, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறியே. ஆமாங்க, சண்டே படிக்க டைம் இருக்காதா? ஏயா சண்டே தான் பிஸியா? சண்டே என்னடா டேட்? 22 தானே? 22 தானே? இன்னும் இம்பார்ட்டன்ட் டேஸ் இல்லையே. போன வாரம் 14 வந்தது, ஏதோ ஒண்ணு சொல்லலாம். பிளாக் டேன்னு சொல்ல வந்தடா இல்லையா? நம்ம நாட்டுக்காக உழைத்த ராணுவர்கள் தான் கொல்லப்பட்ட தினம் இல்லாது. புதன்கிழமை சரியில்லைன்னு தோணுது. ஏன்னா நல்லா கவனி, டியூஸ்டே கிளாஸ் நடக்க, குறிப்பா மேக்ஸ் ஹோம் ஒர்க் கொடுப்பாரு, அதை செய்வேன். தமிழ் எப்ப படிப்பேன்? சரி, யோசிச்சு 2வது முடிகிற நேரத்துல ரிச்சோர்ட் ரைட்ன்றத சொல்லி, இது உங்களுடைய நேரம். முடிச்சுக்கலாமா? நானே சரி, தேங்க்யூ.